தமிழ்நாட்டில் 50% மேல் காலாவதியான பேருந்துகளை போக்குவரத்து ஊழியர்கள் சிரமத்துடன் இயக்கி வருவதாக சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினார் வேந்தர் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சமீப காலமாக காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் தேவையற்றது என குறிப்பிட்டார். தமிழக அரசு போக்குவரத்து துறையில் யாரெல்லாம் இலவசமாக பயணிக்கலாம் என்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருப்பதாகவும் அது நீண்ட நாட்களாகவே செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 50% மேல் காலாவதியான பேருந்துகளை போக்குவரத்து ஊழியர்கள் இயக்கி வருவதாகவும் அரசு பேருந்தில் சீட் பெல்ட் இல்லாதது தெரிந்தே காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் 7500 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது 800 பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பேருந்துகள் அனைத்தும் பழைய பேருந்துகள், கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள். அவ்வளவு பேருந்துகளையும் மிக கஷ்டப்பட்டு ஓட்டி இன்றைக்கு தினமும் பயணிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை போக்குவரத்து தொழிலாளர்கள் மிக சிரமத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இப்படிப்பட்ட சிரமத்தோடு பணி செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களை ஒரு பக்கம் போக்குவரத்து துறை, காவல்துறை, அதுபோல் கழக அதிகாரிகள் எல்லோரும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவது என்பது மிக மோசமான நடவடிக்கை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய நடவடிக்கை. இந்த அரசு வந்த பிறகு பேருந்துகளுடைய வயதை 9 வருடம் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் என்று மாற்றியது. அப்படி மாற்றினால் கூட இந்த அரசு பதவியேற்ற பிறகு 7500 பேருந்துகள் விட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு 800 பேருந்துகள் தான் விடப்பட்டிருக்குது. அதனால் பெரும்பகுதியான பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள். இந்த பேருந்துகளை ஓட்டுவதே ஒரு பெரிய சாமர்த்தியம். எனவே அரசு இதில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.